இயேசுவை போல மாறணுமானா இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தார், அவருக்குள்ள என்ன விசேஷமான குணங்கள் காணப்பட்டது, அதை கவனித்து பார்த்து தியானித்து ஆசையோடு ஜெபித்தா பரிசுத்த ஆவியானவர் அந்த சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். கடந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக இயேசுவுக்கு நமக்குள்ள ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு உள்ள அனுபவங்கள், அதை தியானித்து வருகிறோம். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம், சில்ட்ரன் ஆஃப் காட். ரெண்டாவது, நாம் ஆண்டவர் இன்னும் நெருங்கி வரும்போது அவருடைய புத்திரராய் மாறுகிறோம், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தில் வரும்போது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ந்த நிலைமை. மூன்றாவது, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், அதாவது இயேசுடைய சீஷர்கள். அப்படின்னா அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும், அவர் நடந்தபடி வாழ. அதான் மூன்றாவது அனுபவம் தியானிக்கிறோம். இது முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஒரு அனுபவம் தியானிப்போம். அது இன்னும் முடியல, வரிசையாக தியானித்து கொண்டே வரும். இதுவரை இயேசுடைய சுபாவத்தில் 14 காரியத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நான் அறிந்து கொண்டேன்னா, ஆண்டவர் என்னோடு பேசி நான் அவரை போல மாறணும் ஆசைப்பட்டு ஜெபிச்சதுனால இந்த 4 சுவிசேஷம் வேதத்தில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் இயேசுவனுடைய போதனைகள், அற்புதங்கள், வாழ்க்கையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறேன். நான் திரும்ப 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 வாசித்திருக்கிறேன். தமிழில் ஆங்கிலத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத முறை இந்த 4 சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் நடபடிகளே நான் வாசித்திருக்கிறேன். இதை வாசித்து தான் எனக்குள்ள இந்த ஆசை உண்டானது, நிறைய அறிந்து கொள்ள முடிந்தது வேதத்தில் இருந்து தான். அதனால் இன்றைக்கு ஒரு காரியம், 15ஆவதாக ஒரு காரியம் பார்க்க போகிறோம். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ இயேசுவை போல சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நான் செபிக்கிறது உண்டு. நோ செல்ஃபிஷ்னஸ், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நான் கற்றுக்கொண்ட இன்னொரு காரியம். இயேசு அதை போதனையாக சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அப்போ இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். டினை ஹிம்செல்ஃப். முதல்ல தன்னை வெறுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே சுயநலம் இருக்கக்கூடாது, செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவரை பின்பற்றுவதற்குள்ள இன்னொரு முக்கியமான காரியத்தை இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய போதனை மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையை கவனிங்களேன். இயேசு நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், மரித்தோரையும் எழுப்பினார், பிசாசு கட்டிலேருந்து நிறைய பேருக்கு விடுதலை கொடுத்தார், நிறைய அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்தார். எதையாவது தன்னுடைய பெருமைக்காக ஆண்டவர் செய்தாரா? யோசித்து பாருங்கள். ஏதாவது இயேசு பெருமைக்காக செய்தாரா? அல்லது தன்னுடைய லாபத்துக்காக ஏதாவது செய்தார்? இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது அற்புதம் செய்திருக்கிறத பார்க்க முடியுதா? நீங்கள் பாருங்களேன், இயேசுடைய செய்த அற்புதம் அதெல்லாம் கொஞ்சம் தியானித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எதையாவது சுயநலத்துக்காக இயேசு செய்தாரா? சுய லாபத்துக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்னு யோசித்து பாருங்கள். இல்லை, நான் செய்யும்போது ஒரு சுயநலம் அப்படியே மேலே ஓங்கி வருதில்லை, நம்ம அதை மேற்கொள்ளாட்ட ரொம்ப ஆபத்தாயிரும். இயேசு என் மூலமாக ஒரு அற்புதம் செய்தால் எனக்கு பேர் புகழ் கிடைக்கும், அந்த ஆசை வரும் இல்லை? நான் மனுஷங்க தானே இல்லை? இயேசு என் மூலமாக ஒரு அற்புதம் செய்துட்டா அப்போது என்னுடைய புகழ் பரவும், அப்போ ஜனங்க காணிக்க கொடுப்பாங்க, அதனால் நான் ஊழியத்தை நெல்லை விரிவாக்கி கொள்ளலாம். அது ஒரு சுயநலம், அப்படி தானே? அப்போ நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? அற்புதம் நடந்தால் ஒரு மனுஷன் அல்லது மனுஷி அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க ஆண்டவரை துதிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குமேன்றதை தாண்டி அதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு ஆத்மா சபைக்கு வர்றதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன நன்மை, தேவன் எப்படி சந்தோஷப்படுவார் என்கிறது தான் மேலோங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு தசமபாகம் கிடைக்கும், இந்த குடும்பம் வந்துட்டால் தசமபாகம் நிறைய கிடைக்கும், ஊழியத்துக்கு சப்போர்ட் கிடைக்கும், இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்தாலே டேஞ்சர். ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு, பொது வாழ்க்கையில் மற்றவங்களுக்கும் சரி, எல்லாருமே கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். என்னுடைய உள்ளத்தில் சுயநலம் இருக்குதா?
இயேசு எந்த இடத்துலையாவது வியாதியஸ்தரை கூட்டுவாங்க, என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? தி அனாயிண்டிங் இஸ் அப்பான் மீ இஸ் கிரேட், ஐ கேன் டூ எனி மிராக்கிள், எந்த அற்புதம் செய்ய முடியும், கொண்டு வா, சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயாவது இயேசு சேலஞ்ச் பண்ணி இருக்கிறாரா? நீங்கள் பாருங்களேன், எங்கேயாவது சேலஞ்ச் பண்ணி கொண்டு வா நான் அற்புதம் செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி இயேசு செய்தது உண்டா? பெருமைக்காக வந்து பாரு, நான் அற்புதம் செய்ய போகிறேன், காம் எல்லோரும் வந்து பாருங்கள் நான் இப்படி அற்புதம் செய்கிறேன்னு பாருங்கள். இயேசு எங்கேயாவது இப்படி செஞ்சுருக்காரா? இல்லை. அப்போ இயேசு ஏன் அற்புதம் செய்தார்னா, திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மனது உருகி அற்புதம் செய்தார். அவங்கள பார்த்து, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இந்த மகள் கண்ணீர் வடிக்கிறாளே, ஐயோ இந்த மகன் வேதனைப்படுறானே, இவங்களுக்காக தானே நான் அந்த உலகத்தில் வந்த மனது உருகி இயேசு அற்புதம் செய்தார். ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. என்னால் செய்ய முடியும், ஐ கேன் டூ எனிதிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு பெருமைக்காக அப்படி இல்லை. இயேசு அப்படி செய்யலை, மனதுருகி தான் அற்புதம் செய்தார். இதில் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு இயேசு எந்த அற்புதமும் செயல்படவே இல்லை. இதில் தான் நம்ம கவனம். முக்கியமாக ஊழியக்காரங்களும் சரி, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களும் சரி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவை போல 16வது இன்னொரு சுபாவம் பாருங்கள். இயேசுவை போல அவர் தீமைக்கு நன்மை செய்கிற சுபாவம் உள்ளவர். தீமைக்கு நன்மை செய்வது இயேசுவை போல. அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு என்ன போதனை கொடுக்குறார் பாருங்கள். மத்தேயு 5:44 பாருங்கள். பைபிளில் மத்தேயு 5:44 இயேசு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இங்கே 4 காரியம் சொல்ல. முதலாவது நேசியுங்கள். உங்களை பகைக்கிறாங்களா, நீங்கள் அவங்கள நேசிங்க, அவங்கள வெறுக்காதங்க, அவங்கள நேசிங்க. 2வது ஆண்டு சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறாங்களா அவங்கள ஆசீர்வதிங்க, ப்ளஸ் தான். உங்கள் மாமியாரோ மருமகளோ பக்கத்து வீட்டாரோ எதிர் வீட்டாரோ சொந்தக்காரங்களோ பகைஞ்சரோ அவங்கள ப்ளஸ் பண்ணுங்க, ஆண்டு சொல்ல ஆசீர்வதிங்க. 3வது உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, பகைச்சி சத்துருவா அவங்கள என்ன தீமை செய்ய, உங்களை வேற டேமேஜ் பண்ண நினைக்கிறாங்க, சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறாங்க, உங்களுக்கு தீமை செய்கிறாங்க, உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க ஆண்டு சொல்கிறார். அவங்கள நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. 4 காரியம் சொல்கிறார். அதில் ஒன்று நன்மை செய்யுங்க. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்வது, இதான் இயேசுடைய சுபாவம். நீங்கள் முதல்ல இயேசுடைய வாழ்க்கையில் அவர் போதனின்படி எப்படி நடந்தார்னு பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 இதில் தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது, அவர் இயேசுவாக உலாவின போது செய்த கடைசி அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. The find the lost miracle of Jesus Christ. லூக்கா 22 50-51 பாருங்கள். இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்வதற்கு நிறைய போர் வீரர்கள் வர்றாங்க. அதில் பிரதான ஆசானுடைய வேலைக்காரன் அவெல்லாம் வெறியோடு வர்றான். இயேசுவை அழிச்சிடணும், கொன்னுறணும்னு சொல்லி ஒரு வெறியோட தீப்பந்தங்கள் எடுத்துக்கொண்டு, ஈட்டிகள் எடுத்துக்கொண்டு, அவர் யாரையும் திருப்பி அடிக்க போகிறது இல்லை. கிறிஸ்தவ சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவங்களை எப்படி அடிக்கணும்னு இங்கே கராத்தை சொல்லிக் கொடுக்காங்க, சிலம்பு சண்டை சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த இடத்துல எங்கள் கிராமத்தில் ஒரு இடத்துல பயிற்சி கொடுக்குறாங்கன்னு. அப்போ அநேக வருஷத்துக்கு முன்னால் கிறிஸ்தவங்களை எப்படி அடிக்கணும், முஸ்லீமை எப்படி அடிக்கணும்னா பயிற்சி கொடுக்குறாங்கன்னு. அவர் ஒரு நண்பர் சொன்னார். நான் சொன்ன சிரிச்சுக்கிட்டே, எங்களை அடிக்கிறதுக்கு பெரிய பயிற்சிலாம் தேவையில்லை, நாங்கள் என்ன திருப்பி அடிக்க போகிறோம், இயேசு சொன்னது இங்கே அடித்தா இதை காமிச்சிட்டு போன்றார். நாங்கள் திருப்பி எங்களுக்கு அடிக்க தெரியாது, அடி வாங்கிக்கிட்டு இயேசுவே ஸ்தோத்திரத்தை சொல்ல தெரியும். எங்களை அடிக்கிறதுக்கு அவங்க கராத்தே படிக்க வேண்டியதில்லை, சிலம்பு படிக்க தேவையில்லை, அடிக்க தெரிஞ்சால் போதும், அடிக்கலாம். நாங்கள் திருப்பிலாம் எங்களுக்கு அடிக்க தெரியாது. அப்படி இயேசு எங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அது வேஸ்ட்டு அவங்க பழகிறதெல்லாம். அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் அவருக்காக அடி வாங்குவதை பாக்கியமாய் கருதுகிறோம். இயேசுக்காக அடிப்பட்டால் அது பெரிய பாக்கிய சந்தோஷமாய் கருதுகிறோம். இயேசுக்காக நிந்திக்கப்பட்டால் மகிழ்ந்து கழிகிறோம், அது பெரிய பாக்கியம், அது எங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால தான் யார் பேசினாலும் யார் திட்டினாலும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம், வருத்தப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, முடங்கி போவதில்லை. ஏன்னா ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்பேன், அது எங்களுக்கு ஆசீர்வாதம்.
அது மாதிரி பாருங்கள், இவனை இயேசுவை பிடிப்பதற்கு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனும் கூட வர்றான். என்ன வசனம் வாசிக்கிறான், அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். ஒரு பட்டயத்தை பேதர் கையில் எடுத்து வெட்டிட்டான். நீ இயேசுவையா பிடிக்க வந்தீங்கடா அப்படின்னு சொல்லி. இயேசு பொறுமையாக இருக்கிற மாதிரி சீசல் இருப்பாங்களா, அதுவும் அவங்க மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங் பாடி, பயங்கரமான வைராக்கியமான ஆட்கள். பேதர் வெட்டிட்டான், காது துண்டா விழுந்து விட்டார். இப்போ என்ன, அப்பொழுது இயேசு, இம்மட்டும் நிறுத்துங்கள், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். இது இயேசு சொன்ன வார்த்தை. இன்றைக்கி உலகத்தில் யாரோ சொன்ன மாதிரி இயேசு பேரை மறைச்சிட்டு சொல்லுவாங்க. கத்தி எடுக்கிறவன் கட்டை சாவான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது யார் சொன்னது? இயேசு சொன்னது. இதை மறைச்சிருவாங்க. இயேசு சொன்னார்ன்றதை மறைச்சிட்டு இயேசு சொன்ன வார்த்தை பேசுவாங்க. இன்றைக்கி நிறைய அப்படி தான் நடக்குது. இயேசு சொன்னது அது. அதனால் இயேசு தான் சொல்கிறார் பாருங்கள், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான், கத்தி எடுக்கிறவன் கத்தியால் மடிவான், அது உள்ளப்படுறது எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இயேசு அவனுடைய காதை கட் பண்ணப்பட்டது, அந்த காதை தொட்டு சுகமாக்கினார். இதான் இயேசு செய்த ஃபைனல் மிராக்கிள் இந்த வேர்ல்டு. உலகத்தில் அவர் இயேசுவாக இருக்கும்போது செய்த அந்த அற்புதம், கடைசி அற்புதம், அவருடைய காதை தொட்டு குணமாக்கினார். யாரை குணமாக்கினார்? இயேசுவை கள்ளன மாதிரி பிடிக்க வந்தவன், வெறி கொண்டு தாக்க வந்தவன், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் இயேசுவை திட்டி கொண்டு கூச்சலிட்டு கொண்டு வந்திருப்பான். காது வெட்டப்பட்ட உடனே கதறி, ஐயோ காது போச்சே, ரத்தம் வடியுது, ஐயோ காது போச்சேன்னு கலங்கி இருப்பான், அது அழுதுருப்பான். இயேசு அவனை தொட்டு குணமாக்கினார். அதான் இயேசு. தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிறவர் இயேசு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 18:10 வாசம் அவருடைய பெயர் கூட இருக்கிறார். அவருடைய பெயர் மல்கூஸ் என்பது. அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலையுடைய பெயர் மல்கூஸ் என்பது. என்ன தான் இயேசு செய்த கடைசி அற்புதம். அவர் உலகத்தில் அவர் இயேசுவாக இருக்கும்போது அந்த உலகத்தில் உலாவின நாட்களில் செய்த அற்புதம். அப்போ உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, பக்கத்து வீட்டில், சபையில் கூட இருப்பாங்க உங்களுக்கு தீமை செய்கிறவங்க. நீங்கள் உடனே பதிலுக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது, நீங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு இயேசு கற்றுக்கொடு. தீமை செய்தவளுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இயேசு அப்படி பிரசங்கம் பண்ணது மாத்திரமல்ல, அது வாழ்ந்து காண்பித்தார். நாமும் அப்படி வாழணும் அப்படின்றத ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அவர் ஆண்டவருடைய வசனத்தின்படி நல்ல ஊழியம் செய்து கொண்டு வசனத்தின்படி வாழ விரும்புகிற ஒரு மனிதர். அதனால் எல்லாரையும் நேசிப்பார், எல்லாருக்கும் உதவி செய்வார். ஒரு நண்பர் பாருங்கள், பிஸ்னஸில் நொடிஞ்சு கஷ்டப்பட்டு போனார். அதனால் பாவம் பிஸ்னஸில் நஷ்டமடைஞ்சு கஷ்டப்பட்டுட்டாரே, அவருக்கு ஒரு உதவி செய்யலாம் என்று சொல்லி, அப்போ என்ன செய்யலான்னு சொன்னபோது, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி செய்தீங்கன்னா, பேங்கில் லோன் எடுக்க உதவி செய்தால் நீங்கள் சொன்னால் லோன் கொடுப்பாங்க, நீங்கள் பொறுப்படுத்திங்கன்னா நான் கரெக்டாக செஞ்சிருவேன்னு சொல்லி, சரி ஒருத்தருடைய வாழ்க்கை உயரணும், கஷ்டப்பட்டு போனார், ஒரு நன்மை செய்யலான்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி சரி நான் லோன் வாங்கி கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டார். அதனால் சொன்னபடி செய்யலை. பேங்குக்கு லோன் கட்டல, மாதம் மாதம் பணம் கட்டணும்ல, இல்லாட்டினா அது அந்த ஊழியக்காரர் மேலே தானே விழும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் அவர் சொன்னார், ஏன் இப்படி நடக்கிறீங்க, கரெக்டாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பிஸ்னஸை கொடுங்கன்னு சொல்லி. அவர் உடனே இந்த ஊழியக்காரர் மேலே இல்லாத பொல்லாத சொல்லி, ஏன் சொத்து அவர் எடுக்கிறார், ஏன் பொருள் அவர் எடுக்கிறார், அவ்வளோ சொல்லி இல்லாத பொல்லாத சொல்லி மற்றவங்ககிட்ட பேசி, இவர் என்ன இந்த ஊழியக்காரர் இப்படியா பண்ணுறாரு, ஐயோ நாங்கள் ரொம்ப நல்லவர், நல்ல அன்பாக இருக்கிறவங்கள நினச்சோன்னு சொல்லி வழக்கு பேசலாம் வந்துட்டாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார், இதுதான் உண்மை நடந்தது, நான் ஏன் அவர் பணத்தை எடுக்க போகிறேன், அவருக்கு உதவி செய்ய போனேன், ஆனால் அவர் அவர் சொன்னபடி நடந்து கொள்ளலையே, அதனால் பாதிப்பு வருது. அவங்க வந்தவங்க ஊழியக்கார்ட்ட மன்னிப்பு கேட்டு போனாங்க, நாங்கள் எனக்கு தப்பாக சொல்லிட்டாங்க உங்களை பற்றி. அவங்க விசாரித்த பிறகு தான் தெரியுது, ஐயோ நீங்கள் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க அவருக்கு, அவர் இவ்வளோ உங்களுக்கு தீமை செய்துட்டாரு, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க, அவர் பேச்சு கேட்டு நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லி
மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. சரி, அதோடு முடிஞ்சது. சில வருஷங்கள் கழிந்தது. இவருக்கு தீமை செய்தார்ல, கெட்ட பேரை உண்டாக்கி பழி சுமத்தி பொய்யானதை சொல்லி ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறார். சாப்பாட்டுக்கே கஷ்டம், குடும்பத்தை நடத்தவே கஷ்டன்ற செய்தி அந்த ஊழியக்காரர் கேள்விப்பட்டார். உடனே அவர் வேணும், அவனுக்கு என்னை அபாண்டமாக பழி சுமத்தி எனக்கு தீமை செய்தான்ல, நான் நன்மை செய்த எனக்கே தீமை செய்தார்ல, வேணும் அப்படின்னு சந்தோஷப்படவில்லை. அந்த ஊழியக்காரர் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நன்மை செய். உனக்கு அவன் தீமை செய்துட்டான், அவனுக்கு அவமானத்தை கொண்டு வந்தான், அவனை ஏமாற்றிட்டான், உன்னை வேதனைப்படுத்தினான், எல்லாருக்கும் மத்தியில் அவன் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்து கொண்டான், உண்மைதான். நீ அவனுக்கு நன்மை செய். உடனே அந்த ஊழியக்காரர் பாருங்கள், அவரை கூப்பிட்டு நீங்கள் ஒன்று நினைக்காதங்க, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்க வரைக்கும் நான் உதவி செய்கிறேன். உங்கள் குடும்பத்தார் சாப்பிடணும், பசியோடு நீங்கள் இருக்கக்கூடாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் அமைந்து வருமானம் வரும் வரைக்கும் அந்த ஊழியக்காரர் உதவி செய்தார். அது எனக்கு தெரியும். இல்லை, தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்வார். அதன் பிறகு அவர் கருத்தை பிடித்து கொண்டு அழுது சொன்னார், நான் இவ்வளோ உங்களுக்கு தீமை செய்தோம், எனக்கு நன்மை செய்கிறீங்களே, என் மேலே இவ்வளோ அன்பு அக்கறையாக எனக்கு நன்மை செய்தீங்களே, நான் இப்படி மறப்பேன் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இதைத்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சபையில் கூட தீமை செய்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் சிலருக்கு பிடிக்காது, இன்னைக்கு கொஞ்சம் நல்ல பேர் புகழோடு வந்தால் சிலருக்கு பிடிக்காது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் சிலருக்கு பிடிக்காது. உடனே உங்களுக்கு விரோதமாக பேசி செய்து அதை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது, அதை வச்சு தங்களுக்கு ஒரு பேர் புகழை சம்பாதித்து கொள்ள நினைக்கிறேன். அது கூட சில கள்ளர்கள் சேர்ந்து கொள்வாங்கல்ல, திருடனோட சேருவான்ல, அது மாதிரி சேர்ந்து கொண்டு அதனால் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி ஆட்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, நீங்கள் இருக்கிற சபையில் இருப்பாங்க, உங்கள் கிராமத்தில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதங்க. தீமை செய்கிறாங்களே என்னை உடனே அவங்கள பகைச்சி அவங்களுக்கு ஒரு தீமை செய்யணும், பள்ளிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உனக்கு ஒருத்த தீமை செய்தால் அவனுக்கு நன்மை செய், அவனுக்கு உதவி செய் என்று சொல்கிறார் ஆண்டவர். இயேசு அப்படி வாழ்ந்து காண்பித்தார், தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்து காண்பித்தார். அப்போ நாம் அப்படி இருக்கணும்ல, இயேசுவை போல மாற விரும்புகிறீங்களா? இயேசுவை உண்மை போல என்னை மாற்றோம். ப்ராக்டிக்கலாக யோசிங்க. சும்மா வசனத்தை வாசித்துட்டு போவதில்லை, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா? நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். இன்னும் பகைச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்களை பகைக்கிறவங்க, தீமை செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, கட்டாயம் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த திட்டுறவங்க, தீமை செய்கிறவங்க பார்த்திங்களா, அது ஒரு பிளஸ்ஸிங். பார்த்துக்கிடுங்க, அது இருக்கணும் நமக்கு. அது இருந்தால் தான் வாழ்க்கை ருசிக்கும். இந்த வசனத்தின்படி எப்படி வாழ்கிறது? நம்மளை பகைக்கிறவங்க இருந்தால் தானே நம்ம அவங்களை நேசித்து இந்த வசனத்தின்படி வாழ முடியும். யாருமே நம்மளை பகைக்கலைன்னா இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறதுக்கு சான்ஸே கிடைக்காம போயிடுறதில்ல. தீமை செய்கிறவங்க இருந்தால் தானே நம்ம நன்மை செய்து இந்த வசனத்தின்படி வாழ முடியும். தீமை செய்கிற ஆளே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில்? அதனால் எப்போவுமே அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கொள்ளும். எனக்கு தீமை நிந்த அவமானம் தீமை செய்கிற போகிறாங்கன்னா நான் அதை வேறு மாதிரி எடுக்க மாட்டேன். வசனத்தில் என்ன சொல்லுங்க, இயேசு எப்படி நடப்பார், அப்படி நடக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார், அப்படி ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். அவங்கள ஆசீர்வதிக்க, அவங்களுக்கு ஆட்சேபிக்க, அவங்களையும் நேசிக்க, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும்? அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சும்மா மூலையில் உட்காந்து அழாதங்க. இப்படி நிந்திக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நான் நன்மை தான் செய்கிறேன், எனக்கு தீமை செய்கிறாங்கன்னு மூலையில் உட்காராதங்க. அதை தான் பிசாசு விரும்புகிறான். எழும்புங்க. எதுக்கு சொன்ன போகணும்? கள்ளனே ரொம்ப தைரியமாக பேசுகிறான், திருடனும் ஏமாத்துறோன்னு ரொம்ப வீரம் பேசுகிறான், அவனே அநியாயக்காரனே ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனமில்லாலும் வீரம் பேசுகிற மாதிரி பேசுகிறான். நீங்கள் எதுக்கு முடங்கி போகணும்? எழுமுங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள். நிந்திக்கட்டும், தீமை செய்யட்டும், ஆண்டவரே அவனுக்கு நன்மை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க. நான் அப்படி தான் ஜெபிப்பேன். யாராவது எனக்கு தீமை பண்ணிட்டா அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் தேவன் அந்த வாய்ப்பை தருவார். நான் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். உண்மையில் நான் பார்த்துருக்குறேன். அப்படி மாதிரி ஆட்களுக்கு நான் பார்த்துருக்குறேன். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும். அது மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க.
ஒரு ஊழியக்காரர் இப்போ மோகன்லாஸுக்கு பிள்ளையா குட்டியா, எதுக்கு இந்த சொத்து யாருக்கு வச்சுருக்கார், இந்த சொத்து இன்னும் நான் என் பேருக்கு வச்சுருக்கிற மாதிரி சிலருக்கு நினைப்பு. இது இயேசுவுக்கு சொந்தம், ஒன்று எனக்கு சொந்தம் கிடையாது. அதெல்லாம் இயேசுக்கு சொந்தம். அதை நிர்மாணிக்க வேறு ஆள் இருக்காங்க. என் குடும்பத்துக்கு சேராது, எனக்குரியதே கிடையாது. அது என் மைண்டில் வந்ததே இல்லை. ஆனால் அந்த ஊழியக்காரர் அது நினைப்பு. அதெல்லாம் சொல்லி மோகலை பிள்ளையா குட்டியா, அந்த சொத்துலாம் யாருக்கு, அவங்க மைண்டெல்லாம் சொத்து தான், அது மேலே தான் இருக்குது. நமக்கு ஆத்மான்னு மட்டும்தான் சொந்தம். அது மாதிரி அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தார். நான் பார்த்து, ஆண்டவரே அவருக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவருக்கு நான் நன்மை செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவருக்கு ஒரு நெருக்கம் வந்தது, யாரும் உதவி செய்யலை. உடனே நான் அவரை கூப்பிட்டு உதவி செய்தேன். நான் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு என்ன இந்த காரியம், பயப்படாதங்க. ஊழியக்காரர் அவருக்கு உதவி செய்தேன்னா என் கையை பிடிச்சிட்டு அழுதார். நான் அவங்கள பற்றி என்னெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சும் எனக்கு நன்மை செய்கிறீங்களே. நான் சொன்னேன், இயேசு கற்றுக் கொடுத்தாரு. நீ யார் எப்படி இருந்துட்டு போட்டேன், நான் இயேசு போல் இருக்க விரும்புகிறேன். அதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். மற்றவங்க எப்படி இருந்துட்டு போகட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், சொல்லட்டும், செய்யட்டும், நான் இந்த சூழ்நிலையில் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். அதான் என்னுடைய அர்ப்பணிப்பு, என் வாஞ்சை, என்னுடைய ஜெபம். அதுக்கு அவருடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். என் பலத்தினால் முடியாது. அதுக்கு தான் நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். உம்மை போல நான் இருக்கணும், உம்மை போல நான் வாழணும், உம்மை போல நடந்து கொள்ளணும். அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நான் ஜெபிக்கிறேன். மற்றவங்க எப்படி வேணாலும் நடக்கட்டும், நான் அப்படி நடக்க முடியாது. நான் இயேசுவை போல வாழணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும். நமக்குள்ள அவரை பின்பற்றுகிற சீஷர்களுக்குள்ள அவரை போல நம்ம வாழன்ற எண்ணம் வரணும். அப்படி வாழ்ந்து பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா, பெரிய மகிழ்ச்சியாக இருக்கலாம். உண்மையில் நீங்கள் அனுபவிச்சதான் தெரியும். அது பெரிய சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு. திட்டுறவனை ஏசுறவனை நிம்மதியாக இருப்பான்னு நினச்சிங்களா? நிம்மதியாக இருக்காது, சமாதானமே இருக்காது. அவன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நான் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன்ல, எவ்வளோ சந்தோஷமாக கர்த்தர் என்னை வச்சுருக்கிறார்ல மன மகிழ்ச்சியாக. இந்த சந்தோஷந்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம். எவ்வளோ பாடு, நிந்தை, நெருக்கத்துக்கு மத்தியிலும் அதுக்கு அவரை போல சுபாவத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க. அப்போ உண்மை போல தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற சுபாவத்தை எனக்கு தாங்க. நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அவங்க செய்கிறத வச்சு வருத்தப்பட்டு முடங்கிடக்கூடாது. நான் மன மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு நன்மை செய்கிற இறுதியை தாங்க. விரும்புகிறீங்களா? இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தீமை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, தெருவில் இருக்காங்க, கிராமத்தில் உங்கள் சபைக்குள்ளே இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க, தீமை செய்கிறவங்க இருக்காங்கல்ல. இப்போ இருதயத்தில் கை வைங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு தீமை செய்கிறவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன், அவங்களுக்கு நன்மை செய்கிறதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. நான் அவங்களுக்கு நன்மை செய்வதை ஹெல்ப் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. ஆண்டவரே நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், உண்மை போல நான் வாழணும். இயேசுவை உண்மை போல வாழணும். ஜெபிங்க ஜெபிங்க. தம்பி ஜெபம் பண்ணுங்க, மகளே ஜெபம் பண்ணுங்க, குட்டி தம்பி ஜெபம் பண்ணுங்க, ஐயா வயசான ஐயா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கசப்பையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வெறுப்பையா உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நன்மை செய்யுங்க, போய் நன்மை செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அவங்க கஷ்டத்தில் உதவி செய்யுங்க. நன்மை செய்ய தான் இயேசு சொல்லி இருக்கிறார். தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இயேசு வாழ்ந்து காண்பித்தார், நாம் அதைத்தான் செய்யணும். இயேசுவே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. உம்முடைய சீஷர்கள் எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. தீமை செய்கிற மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயம், இயேசுவின் இருதயம் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லா சீஷரையும் அப்படி மாற்றி விடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.